ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு பங்குனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த பங்குனி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். குரு பகவான் வக்ரமாக இருந்தார் அல்லவா, கடந்த சில மாதங்களாக. இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து மிதுனத்தில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார். யாசிசுவலா ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்க, சனி பகவான் மீனத்தில், சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் சனி பகவானோடு இணைந்து மீனத்திலிருந்து பலனை கொடுக்க போகிறது. சுக்கிர பகவான் உச்சமாக மீனத்தில் அமர்ந்திருக்க, இந்த பங்குனி மாதம் 12ஆம் தேதி அன்று, அதாவது 26/3/2026 அன்று சுக்கிர பகவான் மேசத்துக்கு பயிற்சி அடைகிறது. அதே போல் புதன் பகவான் செவ்வாயும் எங்கே இருக்காருன்னா கும்பத்தில் அமர்ந்திருக்கார். இந்த செவ்வாய் பகவான் கும்பத்தில் இருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறது இந்த பங்குனி மாதம் 20ஆம் தேதி. அதே போல் பங்குனி மாதம் 28ஆம் தேதி அன்று புதன் பகவான் மீனமனைக்கு பயிற்சி அடைகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்கள், எப்படி இருக்க போகுது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, பங்குனி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல கடன், நோய், எதிர்ப்பு, பகை சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போது உங்கள் ராசி அதிபதி வலிமை பெறுகின்ற ஒரு மாதம். அதே சமயத்தில் இந்த மாதம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் மேசத்துக்கு பயிற்சியாகி நேர உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ ராசிநாதன் எங்கே பார்க்குறார்? உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நிச்சயமாக நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதம். முதல்ல கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷனோடு இருக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிவிட்டு அதற்கப்புறம் ஒரு கூல், ஒரு நீ நினச்சது நடக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம். அப்போ இந்த மாதம் ராசிநாதன் நல்லாவே இருக்க போகிறார். அப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் ராசியை குரு பார்ப்பது ஒரு சிறப்பு. பெரிய மனிதர்களின் தொடர்புகள், கடவுளினுடைய அனுகிரகம் உங்கள் மேலே விழுகிறது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ பாசிட்டிவ் எண்ணம். ஏன்னா நீங்கள் போய் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இதுக்கு மட்டும் போயிட வேண்டாம். மற்றபடி எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போவதில்லை. இந்த பங்குனி மாதம் 2ஆம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கு. சார் எப்படி சார் சொல்றீங்க? 2ஆம் அதிபதி யார்? உங்களுக்கு காசை கொடுக்கக்கூடியவன் யார்? பணத்தை கொடுக்கக்கூடியவர் யார்? செவ்வாய். அந்த செவ்வாயை தனகாரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்திலிருந்து தனது 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்ப தனஸ்தான அதிபதியை தனகாரக கிரகம் பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கக்கூடிய இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த பங்கமும் ஏற்படுத்த போவதில்லை. பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. அதே சமயத்தில் அங்கே யார் இருக்கார் அப்படின்னா புதன் இருக்கார், விரையாதிபதியோடு சேர்ந்திருக்கார். அப்போ பணத்தை செலவு செய்வீங்க. சுப விஷயங்கள், சுப செலவுகளை செய்யக்கூடிய ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. கூட வேற ராகு வேற இருக்காரு, 2ஆம் அதிபதியோட ராகு இருக்காரு. அப்போ வாக்கு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால டக்குன்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய குண இயல்பை கொண்டவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். அப்போது டக்குன்னு பேசிடுவீங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய தன்மை. கோபம் வரும். ஏன்னா செவ்வாயோட ராகு சேருது. அப்போ கோபம் வரும். அந்த கோபத்தன்மைங்கிறது இருக்குது. 6ஆம் அதிபதி பார்க்குது. அப்போ என்னன்னா, நிதானம், பொறுமை என்பது ரொம்ப அவசியம் இந்த துலாம் ராசி என்பர்கள். செவ்வாயோட ராகு சேர்ந்தாலே இங்கே கோபம் வரும்.
எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையை உருவாக்கும். உங்கள் செவ்வாய்ங்கிறது சகோதர உறவுகள், அவங்களுக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை சரியான முறையில் அணுகுவது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நேராக 3ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ இதுவரைக்கும் வக்ரமாக இருந்தார், இப்போ வக்ர நிவர்த்தி எழுதி விட்டார். அப்போ நேராக 3ஆம் இடம் பார்க்கும்போது நல்லா இருக்க போகுது. தைரியமாக செயல்படக்கூடிய தன்மை, துணிச்சலோடு செயல்படக்கூடிய தன்மை, எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய தன்மை. அப்போ முயற்சிகளால் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம். பிரயாணங்கள் நல்லா இருக்கும். தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய பாக்கியங்கள் தேடி வரும். நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய தன்மை, எதில் வேணால் இருக்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் வரும். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஒப்பந்தம் வரும், எல்லாம் வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த புதன் எழுத்துக்கு காரக கிரகமான புதனோட ராகு சேரும்போது அங்கே ஏமாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத 100% செக் பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கலாம். வியாபார யுக்திகள் நல்லாயிருக்கும். 3ஆம் இடம் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும். சிறு வியாபாரமாக இருக்கலாம், பெரு வியாபாரமாக இருக்கலாம். அந்த 3ஆம் இடம் என்பது சிறு தூர பிரயாணங்கள், 9ஆம் இடம் என்பது தூரதேச பிரயாணங்கள். சிறு தூர பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய கொடுப்பினை இந்த மாதம், பங்குனி மாதம் உண்டு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. 9ஆம் அதிபதியோட ராகு சேர்க்கிறதுனால கண்டிப்பாக தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த துலாம் ராசி என்பர்கள். 9ஆம் அதிபதி யார்? தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தான அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான். அந்த புதனோட ராகு இணைஞ்சிருக்கு. சரி, தந்தையை குறிக்கக்கூடிய காரக கிரகம் சூரியன். சூரியன் போய் 6ல் இருந்து சனியோடு சேர்ந்திருக்கார். ஸோ சூரியன் சனி, அப்போ கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை. தந்தையினுடைய ஹெல்த்தை பார்க்கணும். தந்தையோட சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது, தந்தை நல்லா பார்த்துக்கணுங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த துலாம் ராசி அன்பர்கள். குரு 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ குழந்தை பாக்கியம் உருவாகுமா சார்? இந்த மாதம் குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா குரு தான் குழந்தை காரக கிரகம். வக்ரமாக இருந்தார், நிவர்த்தி ஆயிட்டார், நேராக 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம். அந்த குழந்தை ஸ்தானத்தை குரு பார்ப்பது சிறப்பு. அங்கே யார் இருக்கார் அப்படின்னா புதன் இருக்கார். பாக்யாதிபதி எங்கே இருக்கார்? அப்போ ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும். ராகு இருக்கார், செலவு வச்சுருக்கோம், ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சுருக்கோம். நிறைய பேர்த்துக்கு அங்கே ராகு இருக்கிறதுனால செயற்கை முறையில் கருவுட்டல் என்கின்ற அமைப்புங்கிறது நல்லாவே இருக்குது. நிறைய செலவு செஞ்சுருப்பீங்க. இந்த மாதம் அதற்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% சாதகமான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு. சூரியன் சனி சுக்கிரன் 3 பேர் இணைஞ்சு 6ஆம் இடத்தில் இருக்குது. சார் வேலை கிடைக்குமா? இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ வேலை என்கின்ற அமைப்பு நல்லபடியாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வேலை இழந்தவர்கள், வேலையை அதாவது வேலை போயிடுச்சு, நான் வேலை இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த மாதம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. சனி என்பதுதான் தொழில், அதாவது வேலையை கொடுக்கக்கூடியவன். பொதுவாக காரக கிரகம் சனி பகவான் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறது சிறப்பு. அது உங்கள் ராசிநாதனோட சேர்ந்திருப்பது உங்கள் முயற்சியால், உங்கள் தன்னம்பிக்கையால், லாபாதிபதியான சூரியன் சேர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கிடைக்கும். உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அல்லது உயர் அதிகாரிகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கின்றவர்களை கடினமாக நடந்து கொள்ளக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சார் யார் சார் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வேலை இல்லை, நான் துலாம் ராசியாக இருக்கிறேன், நான் வேலை இல்லை, கொஞ்சம் இதாக இருக்குது, யார் சார் கொஞ்சம் கவனம், வேலை போயிடுமா என்கின்ற பயம் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும்.
யாருக்கும் அந்த பயம் வரும் அப்படின்னா, சனி பகவான் இப்போ கும்பத்தில் யாராவது பிறந்த துலாம் ராசி என்பவர்கள் சனி பகவான் அந்த கும்பத்தில் இருக்கிறார், அதாவது கும்பமனையில் இருக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே போல் உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் எங்கே இருக்கார்? 6ஆம் இடத்துல இருக்கார், மீனத்தில் இருக்காருன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு விட்டுறக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் ஏதாவது தடை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா களத்திர காரக கிரகமான சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கார். அதை இந்த பங்குனி மாதம் 12ஆம் தேதி 7ஆம் இடத்தில் நேர ராசியை பார்ப்பதும், குரு என்கின்ற சுப கிரகம் உங்கள் ராசியை பார்ப்பதும் ஒரு நல்ல அமைப்பு தான். திருமணத்துக்கு தடை இல்லை. திருமணம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக இருக்கும். ஏற்கனவே திருமணம் ஆனவங்க மட்டும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அனுசரணையோடு இருக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா குடும்பஸ்தான அதிபதியோட ராகு என்கின்ற சர்ப்ப கிரகம் சேர்ந்திருக்கிறதுனால தான் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கோபப்படக்கூடாது. நம்ம குடும்பம், நம்ம கணவன், நம்ம மனைவி அந்த உணர்வுகளை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை மைண்டில் வச்சுக்கோங்க. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அந்த 11ஆம் அதிபதி யாரோட சேர்ந்திருக்கார் அப்படின்னா சனி பகவானோட சேர்ந்திருக்கார். யோகத்தை தரக்கூடிய சனி பகவானோட சேர்ந்திருக்கு, ராசிநாதனும் சேர்ந்திருக்கு. கண்டிப்பாக லாபத்தை தராமல் இருக்க மாட்டார். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் என்பது நிச்சயமாக உண்டு. ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள், இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்மை தரும். தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல, அதாவது உத்வேகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, திடீர் ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். வேலையா தொழிலா? தொழில் செய்யணும்னா கொடுப்பினை இருக்கா? என்ன படிக்கலாம்? என்ன படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? என்ன படிப்பதற்குண்டான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது? ஏன் திருமணம் டிலே ஆகிட்டே இருக்குது? எப்போ தான் திருமணம் நடக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.